பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்க. கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு வேத பகுதியில் நம்ம பார்க்கிறது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 16 verse 33. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். என் அன்பார்களே, இந்த நாட்டில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரங்கள், பாடுகள், அநேக காரியங்கள் காணப்படுது. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அநேக விதமான உபத்திர வழியாக கடந்து கொண்டிருக்கீங்களா? எனக்கு குடும்பத்தில் உபத்திரமாக இருக்குது, செய்கிற வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தின் பாதையில் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை, அநேக உபத்திரமான பாதையில் நான் கடந்து சென்றிருக்கேன் கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், என் மகனே, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமேன். இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உபத்திரத்தோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்று, என் வாழ்க்கையில் உபத்திரம் மேலே உபத்திரம், போராட்டங்கள் மேலே போராட்டம் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காத என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், என் மகனே, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் உங்கள் கூட இருக்கிறார். ஏன்னா ஏசப்பா கூட இந்த பூமியில் மனுஷனாக வாழும் போது அநேக உபத்திரங்கள், பாடுகள் மதியை கடந்து வந்து இந்த உலகத்தை ஜெயித்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலோ, என்ன போராட்டங்கள் வந்தாலோ, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த உலகத்தை ஜெயித்த ஏசப்பா என் கூட இருக்கிறார், எனக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரங்கள்லேருந்து, எல்லா பாடுகள்லேருந்து ஜெயிக்க ஏசப்பா எனக்கு பலன் கொடுப்பா. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது, ஏசப்பாவே நம்பி இருக்கும்போது, ஏசப்பா உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை கொடுக்குறார். இந்த உலகத்தில் இருக்க உபத்திரங்களை கண்டு, பாடுகளை கண்டு, கண்ணீர்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? மன தளர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ பலன் கொடு. இந்த உலகத்திற்கு உபத்திரங்கள், பாடுகள் ஒன்று உன்னை அணுகாது. ஏன்னா இந்த உலகத்தை ஜெயித்த ஏசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் ஏசப்பா கிட கொடுங்க. ஏசப்பாவை நீங்கள் நோக்கி ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரமான காரியங்கள் இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்க ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அப்பா நம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசினப்பா. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்து ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தை, நம்பிக்கை என் ஜனங்களுக்குள்ள கொடுப்பீராகப்பா. இதை பார்த்து கொண்டிருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். ஒருவேளை குடும்பத்தில் உபத்திரமா, தனிப்பட்ட வாழ்க்கையில் உபத்திரமா, வேலை ஸ்தலத்தில் உபத்திரமா, ஊழியத்தின் பாதையில் உபத்திரமா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஏசப்பா உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்க அப்பா. இந்த வேலை கூட ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா. என் ஜனங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி. இந்த உபத்திரம் மத்தியில், பாடுகள் மத்தியில் நீங்கள் கூட இருந்தப்பா ஜெயத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.